Hi friends, 8500 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா Redmi ஒரு 5G மொபைலே லான்ச் பண்ணிருக்காங்க. பட்ஜெட் செக்மெண்ட்ல செமையா இருக்குனே சொல்லலாம். அதுவும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ 8500 ரூபாய்க்கு உங்களுக்கு 5G போன் வேணும்னா இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எங்க சேல் நடக்குது, நீங்க எப்போலாம் வாங்கலாம், இது எல்லாத்தையுமே டீப்பா டீடைலா இந்த வீடியோக்குள்ள சொல்றேன். நீங்க இன்னும் நம்மளோட டெக் தமிழ் பிரகாஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போவே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சோ நீங்களும் டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோவை பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதாவது Redmi தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி, அதாவது நேத்து பாத்தீங்கன்னா Redmi A4 5Gன்ற மொபைலை இந்தியாவுல லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா நமக்கு பிரைஸுமே சொல்லிட்டாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா 8500 ரூபாய் வேரியன்ட். 8500 ரூபாய்க்கு என்ன வேரியன்ட் தராங்க, இதை இந்த வீடியோக்குள்ள சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த Redmi A4 5G ஓட டிஸ்ப்ளே இன்ச்சை பத்தி பார்ப்போம். இதோட டிஸ்ப்ளே இன்ச் பாத்தீங்கன்னா 6.88 இன்ச் IPS LCD டிஸ்ப்ளே பேனல் தான் பாத்தீங்கன்னா இதுல கொடுக்கறாங்க. டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல நீட்டாவே இருக்கும். 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டும் கொடுத்திருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த மொபைல்ல ரொம்பவே இந்த லாக் ஆவற ஃபீல் எல்லாமே இருக்காது. உங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தா ஒரு லிக்விட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது உங்க மொபைல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட லாக் ஆகாது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மொபைல்ல கொடுத்திருக்காங்க இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு, அதாவது இந்த 8500 ரூபாய்க்குள்ள. இதோட பிரைட்னஸ் பார்த்தோம்னா 600 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. ஆஸ் யூசுவல் இருக்கிற மாதிரி இதோட ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் நாப் டிசைன் தான் கொடுத்திருக்காங்க. ஏன்னா பட்ஜெட் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்ச் ஹோல் கேமராலாம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும்ட்டு அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் நாப் டிசைனை நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா 8500 ரூபாய்க்கு 5G மொபைல் கிடைக்குதுன்னா ஒரு நல்ல விஷயம் தானே. அடுத்தது இந்த மொபைலோட வெயிட் பார்த்தோம்னா 212 கிராம்ஸ் இதோட வெயிட்டா இருக்கு. ஆக்சுவலா மொபைல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும். ஏன்னா இந்த மொபைலோட டிசைன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரீமியமா கொடுத்திருக்காங்க. ஹாலோ கிளாஸ் சாண்ட்விச் டிசைனே பாத்தீங்கன்னா ரொம்ப பிரீமியமா இருக்கும். 8500 ரூபாய்க்கு வாங்கின மாதிரியே இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஒரு பிரீமியமான லுக்கை இந்த மொபைல்ல கொடுத்திருக்கு. இந்த மொபைல்ல பாத்தீங்கன்னா Android 14 அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல தராங்க. அதாவது நீங்க மொபைல ஆன் பண்ணோடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு Android 14 OS தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம 2 வருஷத்துக்கான Android அப்டேட் சப்போர்ட் கொடுப்போம்னு சொல்லிருக்காங்க. இந்த 2 வருஷத்துல என்ன Android வெர்ஷன் வந்துச்சுனாலும் அது பாத்தீங்கன்னா இந்த Redmi A4 5G மொபைல்ல கண்டிப்பா வரும். அது மட்டும் இல்லாம 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோம்னு Redmi தரப்புல சொல்லிருக்காங்க. இதுவுமே நல்ல விஷயம் தான். உங்களோட மொபைல் பாத்தீங்கன்னா சீக்கிரமே அவுட் டு டேட் ஆயிடாது. உங்களோட மொபைல் பாத்தீங்கன்னா அப் டு டேட்லயே இருக்கும். இதனால என்ன ஒரு நல்ல விஷயம்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நீங்க மொபைலை ரீசேல் பண்றீங்கன்னா அதோட ரீசேல் வேல்யூ பாத்தீங்கன்னா டிராப் ஆகாது. ஏன்னா உங்களோட மொபைல் தான் பாத்தீங்கன்னா அப் டு டேட்லயே இருக்கு இல்லையா. சோ அதனால நீங்க ரீசேல் பண்ணாலும் உங்களுக்கான பிரைஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இதோட ப்ராசஸர்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், Qualcomm Snapdragon 4S Gen 2 4 nanometer chipset தான் பாத்தீங்கன்னா இதுல கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த Redmi A4 5G தான் பாத்தீங்கன்னா இந்த சிப்செட்டை ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்திருக்காங்க. இந்த சிப்செட்டோட நல்ல விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், இதுல பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராவே இருக்கும். உங்களுக்கு நல்ல ஸ்பீடா நான் கேம்லாம் விளையாடுவேனா அது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல சப்போர்ட் பண்ணும். பட் ரொம்ப ஹை எண்ட் கேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா பட்ஜெட் செக்மெண்ட் தானே. நீங்க எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா லோ லெவல் கிராபிக்ஸ்ல வச்சு விளையாண்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஃபாஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கிறதுக்காகவே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த சிப்செட்டை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலோட வேரியன்ட் இந்த மொபைலை லான்ச் பண்ணிட்டாங்க. சோ இதுல என்ன வேரியன்ட் இருக்குன்னா 2 வேரியன்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா 4GB RAM 64GB இன்டர்னல் மெமரி உள்ள வேரியன்ட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா 4GB RAM 128GB இன்டர்னல் மெமரி உள்ள வேரியன்ட். இந்த 4GB RAM 64GB இன்டர்னல் மெமரி உள்ள வேரியன்ட், அதாவது இந்த பேஸ் வேரியன்ட் தான் பாத்தீங்கன்னா 8499 ரூபாய்க்கு செல் பண்றாங்க. அதுவே 4GB RAM 128GB வேரியன்ட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் 8999 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதை எங்க வாங்கணும்னு இந்த வீடியோக்குள்ள சொல்றேன். வீடியோக்கு இப்பவே ஒரு லைக் கொடுத்து நம்மளோட டெக் தமிழ் பிரகாஷ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த மொபைல் போன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விர்ச்சுவல் ரேமும் சப்போர்ட் பண்றாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய ரேம் பத்தலனா விர்ச்சுவல் ரேம் வழியா நீங்க உங்களோட ரேமையும்
எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து இந்த Redmi A4 5Gல வந்து இருக்கு. இந்த போன்ல பாத்தீங்கன்னா எல்லா பட்ஜெட் செக்மெண்ட் மொபைல்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக்கும் கொடுத்திருக்காங்க. இப்போ வரக்கூடிய ஸ்மார்ட் போன்லலாம் வந்து 3.5mm ஆடியோ ஜாக் வந்து வரது கிடையாது. பட் இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல விஷயமாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மொபைல்ல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வால்யூம் பூஸ்டரும் கொடுத்திருக்காங்க. அதாவது 150% வரைக்கும் உங்களோட வால்யூமை வந்து பூஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த மொபைல்ல இருக்கு. இந்த மொபைல் போன்ல பாத்தீங்கன்னா வந்து நீங்க 2 சிம் கார்டு போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க தனியா வந்து மைக்ரோ SD கார்டு போடுறதுக்கு உங்களுக்கு டெடிகேட்டடா வந்து SD கார்டு ஸ்லாட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து 2 சிம் ஒரு மொபைல்ல யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்ட்டு SD கார்டையும் போடுவாங்க. பட் அதுக்கு நிறைய போன்ல வந்து ஆப்ஷன் இல்ல. பட் இந்த மொபைல்ல பாத்தீங்கன்னா நீங்க 2 சிம் கார்டும் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு மெமரி கார்டும் போடுற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து நல்ல விஷயம். உங்களோட ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா வந்து 1 TB வரைக்கும் நீங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது மெயினானது நம்ம கேமரா தானே பார்ப்போம். இந்த மொபைல்ல பாத்தீங்கன்னா பேக் கேமரால வந்து பிரைமரி கேமராவோட மெகா பிக்சல் பாத்தீங்கன்னா வந்து 50 MP AI கேமரா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆக்சிலரி லென்ஸுமே வந்து இதுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பேக் சைடுல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஃபிளாஷும் இருக்கு. ஓவராலா இந்த கேமரா லுக்க பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரவுண்ட் டிசைன்ல கேமரா பார்க்கவே வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிசைன்ல தான் வந்து கொடுத்திருக்காங்க. பேக் சைடுல வீடியோ ரெக்கார்ட் பண்றது பாத்தீங்கன்னா வந்து 1080p ல வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுவும் 30 frames per second வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது செல்ஃபி கேமரா. செல்ஃபில பாத்தீங்கன்னா வந்து 5 மெகா பிக்சல் தான் கேமரா கொடுத்திருக்காங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு 8 மெகா பிக்சல் ஆச்சும் கொடுத்திருக்கலாம். பட் பட்ஜெட் செக்மெண்ட்ல 8500 ரூபாயில 5G மொபைலா கொடுக்கும்போது இந்த மாதிரி சில பல காம்ப்ரமைஸ் எல்லாம் வந்து பண்ணுவாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட்ல கொடுக்க முடியும். பட் 5 மெகா பிக்சல் கேமராவே வந்து ஓகே தான். இந்த ஃப்ரண்ட் கேமராலையும் பாத்தீங்கன்னா வந்து நீங்க 1080p ல 30 frames per second வந்து வீடியோ ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். அடுத்தது எல்லா மொபைலுக்கும் மெயினானது பாத்தீங்கன்னா வந்து பேட்டரி தான். இதோட பேட்டரி mAh எவ்வளவுன்னு வச்சுக்கோங்களேன், 5160 mAh வந்து உங்களுக்கு பேட்டரி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு நல்ல விஷயமே இருக்கு. இந்த மொபைல் போன்ல பாத்தீங்கன்னா இன்பாக்ஸ்லயே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சார்ஜரும் கொடுக்குறாங்க. இந்த மொபைல் போன் பாத்தீங்கன்னா வந்து 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்க வந்து சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சொன்னா இல்லையா இன்பாக்ஸ்லயே வந்து சார்ஜர் கொடுக்குறாங்கன்னு, 33 வாட்ஸ் சார்ஜர் வந்து உங்களுக்கு பாக்ஸ்லயே கொடுக்குறாங்க. இதோட பிரைஸே பாத்தீங்கன்னா நீங்க தனியா வாங்கணும்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் கிட்ட வரும். சோ அதையுமே வந்து உங்களுக்கு பாக்ஸ்ல கொடுத்துறாங்க. சோ பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்து தாறுமாறா இருக்க போகுது. நீங்க எதுவுமே வந்து தனியா வாங்க தேவையில்ல. சார்ஜருமே வந்து உங்களுக்கு பாக்ஸ்லயே வந்து கொடுத்துட்டாங்க. ஹை ஸ்பீட் 5G டவுன்லோடும் பாத்தீங்கன்னா வந்து இந்த மொபைல் சப்போர்ட் பண்ணும். நீங்க ஏதாச்சும் வந்து டவுன்லோட் பண்ணா ஹை ஸ்பீட்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இதோட சிப்செட் வந்து கொடுத்திருக்காங்க. சைடுல தான் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட். இதுல வந்து 2 கலர் வேரியன்ட் பாத்தீங்கன்னா வந்து அவைலபிளா இருக்குன்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்பார்க்கிள் பர்பிள், இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்டாரி பிளாக். இந்த 2 கலர் வந்து அவைலபிள்ல இருக்கு. இப்போ மெயினா இந்த மொபைலை வந்து எங்க வாங்கலாம்? லான்ச் பண்ணது பாத்தீங்கன்னா வந்து 20 நவம்பர், அதாவது நேத்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மொபைல் போனை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க இந்தியால வந்து அபிஷியலா. இதை என்னைக்கு வந்து நீங்க பை பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன், நவம்பர் 27ஆம் தேதி, அதாவது வரப்போற 27ஆம் தேதி 12 மணில இருந்து பாத்தீங்கன்னா நீங்க mi.comலயும் பாத்தீங்கன்னா வந்து இதை பை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அமேசான்ல பை பண்ணணும்னா அமேசான்லயும் பாத்தீங்கன்னா வந்து பை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ரெட்மியோட ஆஃப்லைன் ஷோரூம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கேயுமே பாத்தீங்கன்னா வந்து அவைலபிளா இருக்குன்னு ரெட்மி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. சோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா 27ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. செமையான பட்ஜெட் செக்மெண்ட்ல 5G போனை வந்து நீங்க பை பண்ணிக்கலாம். ஓவராலா இந்த மொபைல் போன் பாத்தீங்கன்னா வந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல வொர்த்தான மொபைல் தான் நான் சொல்லுவேன். நீங்க கொடுக்கக்கூடிய காஸ்ட்டுக்கு வந்து ஸ்பெசிபிகேஷன்ஸ் வைஸ்லயும் சரி நல்லாவே இருக்கு. இந்த மொபைலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்பதான் வந்து நானும் நம்ம வியூவர்ஸும் வந்து தெரிஞ்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்க இன்னும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைனா ஸ்கிரீன்ல காட்சாவும் தெரிஞ்சிட்டு இருக்கும். சோ நீங்க இதை கிளிக் பண்ணி வந்து அடுத்த வீடியோக்குள்ள போலாம். அடுத்து இன்னொரு நல்ல வீடியோட லேட்டஸ்ட் அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன்.